சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெரிய இவன் மாதிரி ஆனந்திக்கிட்டே கௌரவம் பாக்குற. அவதான் லிப்ட் கதவை புடிச்சு வச்சுக்கிட்டு உள்ள வரதுக்காக நின்னால போய் தொலைச்சிருக்க வேண்டியதானே. அறிவே இல்லடா உனக்கு. என்ன சவுண்ட் இது? லிப்ட் நின்றுக்குமோ? ஆனந்தி, ஆனந்தி! லிஃப்ட் நின்னு போச்சு. ஆமா, முத்தண்ணனுக்கு போனை போட்டு லிஃப்ட் நின்னுடுச்சுன்னு சொல்லுங்க. அவரே ஆளை கூட்டிட்டு வந்து சரி பண்ணுவாரு. எதுக்கு ஆனந்தி? இயற்கையை நம்மள தனிமைப்படுத்திருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஆனந்தி, ஆனந்தி! அவ்வளோ பெரிய கார்மெண்ட்ஸ் கம்பெனில நம்ம ரெண்டு பேரும் தனிமையில பேசிக்கிறதுக்கு எந்த சான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப பாரு, கடவுளே இப்படி ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. எதுக்கு டென்ஷன் ஆகணும்? லிஃப்ட் சரியாகும் போது சரியாகட்டும். ஆனந்தி! இவ்வளவு தனியா விட்டுருக்க கூடாது. என்ன பண்றது? போன் ரீச் ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? நேத்து ஆசையா உனக்காக ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். ஆனா உன்கிட்ட கொடுக்க முடியல. எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? இந்த சௌந்தர்யா எங்க இருந்து வந்தானே தெரியல. எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு புரியல ஆனந்தி. அவகிட்ட நீ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ஆனந்தி. சரி, அவளை விடு. நீ உன் மனசுல என்ன நினைக்கிற? சும்மா சொல்லு ஆனந்தி. சௌந்தர்யா விளையாட்டுத்தனமான பொண்ணுதே, ஆனா ரொம்ப நல்ல புள்ள. ஏய், சச்ச, நான் அவளை பத்தி எல்லாம் கேட்கல. பொறவு நம்மள பத்தி கேக்குறேன். இப்பதான் நான் உனக்கு அழகன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியாது. ஆனா உன்ன எனக்கு அணு அணுவா தெரியும். இதுவரைக்கும் நான் எழுதின லெட்டர் எல்லாம், பேசின வார்த்தையெல்லாம் நேத்து ரோஸோட உன் முன்னாடி நின்னு ஐ லவ் யூன்னு சொன்னேன் பாத்தியா? அந்த நிமிஷத்துக்காக தான். அதை என்னைக்கு உன் முகத்துக்கு நேரா சொல்ல போறேன்னு நினைச்சு பல ராத்திரி நான் தூங்காம தவிச்சிருக்கேன். கோவில்ல நான் தான் அழகேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எனக்குள்ள இருந்த அந்த பாரம் முழுசா குறையவே இல்ல. ஆனா நேத்து உன்கிட்ட நான் ஐ லவ் யூ சொன்னதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த பாரம் காணாமலே போயிடுச்சு. எனக்கே இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது நீ ஒரு பொண்ணு, உனக்குள்ள என்ன பார்த்ததும் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சிருப்ப? எவ்வளவு ஆசைகளை சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சு தவிச்சிட்டு இருந்திருப்ப. இப்ப சொல்லு ஆனந்தி, சொல்லு. எனக்கு கேட்கணும் போல இருக்கு. உன் மனசுக்குள்ள இருக்க அந்த காதல என்கிட்ட சொல்லு. மனசு திறந்து சொல்லு. ஆனந்தி, ஆனந்தி! டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆனந்தி லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாடா. நீ போன் பண்ற அவளுக்கு. ஏன் நீ பண்ண வேண்டியதானே? டேய், நான் பண்ணிட்டேன்டா. எடுக்க மாட்டேங்கிறாடா. நீ பண்ண. ஆமா, இந்த லிஃப்ட் நீ வரும்போது நிக்கும், ஆனந்தி வரும்போது நிக்கும். நானும் ஜெயந்தி வந்தா மட்டும் நிக்காது. டேய், நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? டேய், முதல்ல கால் பண்றா. பண்றேன் இருடா, பண்றேன். ஆனந்தி, இதுக்கப்புறமா எதுக்கு மறைக்கணும்? உன் மனசுக்குள்ள இருக்கிற ஆசையெல்லாம் தொடர்ந்து சொல்லு. சொல்லு. நான் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னேன். இப்ப நீ சொல்லு. நந்தா ஐ லவ் யூன்னு சொல்லு. அழகா ஐ லவ் யூன்னு சொல்லு. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஆனந்தி, சொல்லு ஆனந்தி. டேய், என்னடாச்சு? போன் ரீச் ஆக மாட்டேங்குதுடா. ஷோ, அவ லிஃப்ட்டுக்குள்ள மாட்டி ரொம்ப நேரம் ஆச்சுடா. பாவம், பயந்து போயிருப்பா. டேய், மெயின் ஸ்விட்ச் எங்கடா இருக்கு? கீழே இருக்கு. சரி, இத புடி. இவன் ஒருத்தன்
உன் காதல சொல்லு ஆனந்தி, சொல்லு ஆனந்தி, சொல்லு. ட்ரிப்பா இருக்கு. சொல்லு ஆனந்தி. ஆனந்தி, ஒன்னும் ஆகல இல்ல? என்ன அன்பு, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இல்ல, ஆனந்தி லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டான்னு தான் வந்தேன். ஆனந்திக்கு ஒண்ணும் இல்ல அன்பு. நான் பக்கத்துல இருக்கும்போது ஆனந்திக்கு எந்த பயமும் இல்ல. நீங்க பயப்படாதீங்க. ஜெயந்தி அக்கா, அங்க பாரு யார் வரான்னு. ஏய் ரேவதி. ஏய் ரேவதி. ரேவதி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஏய் பொட்டு பூவு வளையல் நகைன்னு ஆளே மினு நல்லா பாலிஷ் ஆயிட்ட. புது பொண்ணாச்சே, அப்படிதான் இருப்பா. கண்ணுக்கு அழகா நல்லா லட்சணமா இருக்கே. இப்ப வந்து எல்லாரும் கொஞ்சுங்க. ஒருத்தராவது கல்யாணத்துக்கு வந்தீங்களா? நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? ஏ ரேவதி, வருத்தப்பட்டா எப்படி? உன் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு நாங்கெல்லாம் நினைப்போமா? சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு.